ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கார்ன் ஹேர் ரசம். அதாவது நம்ம மக்காச்சோளத்தில் ஒரு முடி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ரசம் பண்ண போகிறோம். இந்த எம்மியான ரசத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் பேபி கார்ன் எடுத்துக்கிறேன். பேபி கார்ன், நார்மல் கார்ன் ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இந்த மாதிரி ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த கார்னை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ன் ஹேரை மட்டும் நாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்ன் ஹேரெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதிலேருந்து சாறு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்ன் ஹேரை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். இது நல்லா கொதிக்கிற டைமில் நாம் இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ரசம் வைக்க எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிக்கணும். புளி, தக்காளி, பருப்பு தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு, ரசப்பொடி எல்லாம் போட்டு நம்ம ஸோ இந்த கார்ன் ரசத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு, ரசப்பொடி எல்லாமே போட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க சாறை இதில் கலந்து நம்ம தாளிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான இந்த ரசம், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து இந்த ரசம் குடித்தா கரைஞ்சிடும். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது. ப்ளஸ் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட் யம்மியாக இருக்கும் இந்த ரசம் வச்சோம்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இந்த நாரெல்லாம் வச்சுட்டு அதிலேருந்து அந்த தண்ணியை மட்டும் ரசத்தில் ஊற்றி நம்ம நார்மலாக ரசம் தாளிக்கிற மாதிரி கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு தாளித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது கிட்னி ஸ்டோன்ஸை கிளியர் பண்ணும், ரத்தம் ஒரே வைக்கிற தன்மையை ஜாஸ்தி பண்ணும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடிக்கடியும் இதை டெய்லியும் சாப்பிடக்கூடாது, பட் ஸ்டில் ரொம்ப ஹெல்த்தியானது.